டுடே நம்ம பார்க்குறது வந்து ஷோல்டர் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்மித் மிஷின் ஷோல்டர் ப்ரெஸ். இது வந்து 3 into 10 reps நம்ம பண்ணலாம். பர்ச்சேஸ் வந்து 7 8 9 10. ஓகே, ஸ்லோ. இதை வந்து ஸ்மித் மிஷின் ஷோல்டர் ப்ரெஸ் வந்து 3 into 10 reps நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸ்டாண்டிங் சிங்கிள் தம்பிள் ப்ரெஸ் கொடுக்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 15 reps ஒரு ஹேண்டில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 15 reps ஃபினிஷ் பண்ணிட்டு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னாக்கா தம்பிள் வந்து அப்ளை இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 15 reps நீங்கள் வந்து சிங்கிள் போட்டிங்கன்னா கண்டினியூவாக பண்ணிங்கன்னா அப்ளை இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 3 into 15 reps. நம்ம ஒரே நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்குறது வந்து ஸ்டாண்டிங் தம்பிள் லேட்டரல் ஃப்ளை பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஷோல்டர் வித்து எவ்வளோ இருக்கோ அது வெளியே போனால் போதும். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒன்று ஃப்ரண்ட்டில் போட்டுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃப்ளை போல் அப்படி தருவாங்க. இது போல் போட்டோம்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லோவாக பாருங்கள், ஸ்லோவாக போடணும். போட்டு எப்பவுமே வந்து ஏன் ஸ்லோவாக போட சொல்கிறாங்கன்னா அது மசில் வந்து கரெக்டாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா, மசில் டேரெக்டாக விட்டுறணும். இதை 15 reps முடிச்ச பிறகு கண்டினியூ என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணலாம். புரியுதுன்னா, எப்படி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ரொம்ப லாங்காக தூக்குறதுனால மசில் டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆஃபில் போனால் போதும். ஓகேங்களா, சொல்ல பார்த்தேன் வெயில் இருக்காதீங்க. ஓகே, அட்டாச் பண்ணிங்க. மூடு நடத்துங்க, ஸ்லோவாக பண்ணு. இந்த ட்ராப்ஸ் மசில்ஸ் வந்து இந்த பேக் மசில்ஸ் புரியிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட் மிஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ராப்ஸ் மசில் வந்து முக்கியமான ஒரு ஒர்க் அவுட். இது நீங்கள் பேக் லெவலாக பைசெப்ஸ் பிடிக்கிறப்போ இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸ்லோவாக பண்ணுங்க. இதை வந்து 3 into 15 reps வந்து நம்ம செய்யணும். ஓகே.